இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 7 மீனவர்களை விடுவிக்க கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் ராமேஸ்வரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று கடலுக்கு சென்ற மீனவர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 7 மீனவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி 7 பேரையும் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும், பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுக்கொண்ட அவர்கள் கலைந்து சென்றனர். எங்க மீனவனுக்கு உண்டான உரிமையை நீங்க கொடுங்க. நீங்க இங்க உள்ள சொரண்டி அங்க உள்ள நாட்டுக்காரனை நீங்க வாழ வைக்க வேணாம். அவன் எங்களை ரொம்ப கேவலமா தான் பேசுறான், உங்களையும் ரொம்ப கேவலமா தான் பேசுறான். இங்க உள்ள பிரச்சனையை இங்க முடிங்க. இந்த வயசுலயே இதுல மன உளைச்சலோட இந்த ரோட்ல வந்து நிக்கணும்னு எங்களுக்கு தலைவிதியா? இந்த சமுதாயத்துல பிறந்தது ஒரு குற்றமா? இந்த பிள்ளைகளுக்கு என்னத்தை செஞ்சுட்டீங்க? அப்படி மீனவனை உங்களுக்கு கண்ணோக்கி பார்க்க முடியலன்னா மீனவனுடைய ஓட்ட